வெல்கம் டு அனீஸ் குக்கி. இன்றைக்கி நான் வந்து கல்யாண வீட்டுகளில் செய்யக்கூடிய வெந்தய மாங்காய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 மாங்காய், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கடுகு, கருவேப்பிலை. வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் வெந்தயம், கடுகு, கொஞ்சம் பெருங்காயம். அதுக்கப்புறம் மாங்காய் வந்து நல்லா நைஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் பெருங்காயம் கட்டி போட்டதுனால பொரிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா உரலில் மாற்றி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நைஸாக நறுக்கி வச்சுருக்க மாங்காயில் வந்து 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடியும் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சது கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு நல்லா அது பொரிஞ்சது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயில் ஊற்றி அதையும் நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சொல்ல வார்த்தை இல்லைங்க, அந்த அளவு டேஸ்ட்டான ஒரு மாங்காய் வந்து ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுது. தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து சுட சுட சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.